குறள் 341. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன். விளக்க உரை. ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டு விட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை. குறள் 342. வேண்டினன் தாக துறக்க துறந்த பின் ஈண்டியற் பால பல. விளக்க உரை. ஒருவனை துன்பம் துளைத்தெடுக்காமல் இருக்க எல்லாம் இருக்கும் போதே அவற்றை துறந்து விடுவானேயானால் அவன் உலகில் பெறக்கூடிய இன்பங்கள் பலவாகும். 343. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய வெல்லாம் ஒருங்கு. விளக்க உரை. ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும். குறள் 344. இயல்பாகும் நோன்பிற்கொன்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து. விளக்க உரை. ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும். ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும். குறள் 345. மற்றுந் தொடர்பாட்டெவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார் குடம்பும் மிகை. விளக்க உரை. பிறந்ததால் ஏற்படும் துன்பத்தை போக்க முயல்கின்ற துறவிகளுக்கு அவர்களின் உடம்பே மிகையான ஒன்றாக இருக்கும்போது அதற்கு மேலும் வேறு தொடர்பு எதற்காக? குறள் 346. யானென தென்னன் செருக்கறுப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும். விளக்க உரை. யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விலக்கி விட்டவன் வான்புகழையும் மிஞ்சுகின்ற உலக புகழுக்கு உரியவனாவான். குறள் 347. பற்றி விட்டா இடும்பைகள் பற்றினை பற்றி விட்டா தவர்க்கு. விளக்க உரை. பற்றுகளை பற்றி கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றி கொள்கின்றன. குறள் 348. தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றை எவர். விளக்க உரை. அரைகுறையாக இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள். அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமையென்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள். குறள் 349. பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்று நிலையாமை காணப்படும். விளக்க உரை. பற்றுகளை துறந்துவிட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் வருவதில்லை. இல்லையேல் அந்த இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமை தோன்றும். குறள் 350. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. விளக்க உரை. எதிலும் பற்றில்லாதவராக யார் இருக்கிறாரோ அவரிடம் மட்டும் பற்று கொள்ள வேண்டும். துறவறத்தினர் தம் பற்றுகளை விட்டொழிப்பதற்கு அத்தகையோரிடம் கொள்ளும் பற்றுதான் துணை நிற்கும்.